وعلى آله وصحبه أجمعين أما بعد. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜிது நபவியிலே உபதேசம் செய்து கொண்டிருக்கின்ற போது 3 பேர் சபைக்கு வந்தார்கள். அதில் ஒருவர் சபையை நெருங்கி வந்துவிட்டு திரும்பி போய்விட்டார். 2வது நபர் ஒரு இடைவெளியை வந்து நிரப்பினார். 3ஆமவர் கொஞ்சம் தூரத்தில் போய் உட்கார்ந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 பேரை பற்றி விளக்கம் சொன்னாங்க. சபைக்கு 3 பேர் வந்தார்கள். ஒருவர் திரும்பி போய்விட்டார், அல்லாஹ்வும் அவரை புறக்கணித்து விட்டான். இன்னும் ஒருவர் சபையிலுள்ள இடைவெளியை நிரப்பி நெருங்கி அமர்ந்தார், அல்லாஹ்வும் அவரை தன் பக்கம் நெருக்கி கொண்டான். இன்னும் ஒருவர் தூரத்திலே போய் நின்றார், அல்லாஹ்வும் அவரை தூரப்படுத்தினான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால் எப்போவுமே சபையில் எப்போவுமே இன்றைக்கு மட்டுமல்ல, பயான் என்றால் சபைக்கு நெருங்கி வரணும். தூரத்தில் பிரிஞ்சு அப்படி அமர்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை என்பதை கவனத்தில் கொண்டு எல்லாரும் முன்னுக்கே வாங்க. அதுதான் சுன்னா. முன்னுக்கு சபையில் வந்து சேர்ந்து கொள்ளணும். எல்லாரும் வந்து சபையில் சேர்ந்துக்கோங்க. தூரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சபைக்கு வாங்க, எல்லாரும் வாங்க. இங்கே சபைக்கு தூரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வாங்க, சபைக்கு வாங்க. இந்த சுன்னா இன்றைக்கு மட்டுமல்ல, எப்போதும் உலமாக்கள் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்ற அளவுக்கு இல்லாமல் இந்த சுன்னாவை எப்போதும் கடைபிடிக்குமாறு நான் உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்ள விரும்புகின்றேன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள சகோதரர்களே, நமது இறுதி முடிவு எவ்வாறு இருக்க வேண்டும் என்றதுதான் நமது வாழ்க்கையின் முக்கியம். உலகத்தில் வாழுகின்ற மனிதர்களே, முஸ்லீம்கள் அல்லாதவர்களுக்கு இது ஒரு கவலை அல்ல. அவர்கள் குஃப்ரிலேயே வாழ்கிறார்கள், குஃப்ரிலேயே மரணிக்கிறார்கள். மறுமை நாளில் அவர்கள் நரகம் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் முஸ்லீம்களாகிய நாம் அப்படி அல்ல. நாம் பிறக்கின்ற போதே முஸ்லிமான தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தோம், இஸ்லாமை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டோம், மறுமை நாளை நம்பிவிட்டோம், அந்த மறுமை நாளில் ஒரு விசாரணை இருக்கின்றது என்று நம்பிவிட்டோம். அதனால் செய்வன திருந்தச் செய் என்ற அடிப்படையில் நாம் முஸ்லிமாக இஸ்லாத்தில் வாழ்வதானால் இஸ்லாம் நமக்கு கற்பித்த முழுமையான வாழ்க்கை கடைபிடித்தவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் நமது வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கின்றது. நாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற நேரத்தில் நம்முடைய இந்த வாழ்க்கையை எல்லோரும் நாம் நேரடியாக கண்காணித்து கொள்ளலாம். நாம் என்ன செய்கிறோம், நல்லதை செய்கிறோமா, கெட்டதை செய்கிறோமா, நமது முடிவு என்ன, நமது இன்றைய நாளின் முடிவு என்ன என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் கண்கூடாக பார்த்து கொள்ள முடியும். ஆனால் சக்கராத்துடைய நேரம் இருக்கின்றதே, அந்த நேரம் அல்லாவுக்கும் நமக்கும் மட்டுமே தொடர்புடைய நேரம் தான். அது யார் மரணத்தை தழுவுகின்றாரோ அவருக்கும் அல்லாவுக்கும் மட்டுமே தொடர்புடைய நேரம் தான் சக்கராத்துடைய நேரம். அந்த நேரம் ஒருவருக்கு சரியாக அமையவில்லை என்று சொன்னால் அவர் வாழ்க்கையிலே தோல்வி அடைந்து விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே அது பதிவாகி இருக்கின்றது. ஒருவர் சுவர்க்கத்துக்குரியவராக நல்ல அமல்கள் செய்து கொண்டே இருப்பார். அவருக்கும் சுவர்க்கத்துக்கும் இடையில ஒரு முழம் தூரம் இருக்கின்ற இடத்திலே அவர் கெட்டவராக மாறி கெட்ட செயல்களை செய்து அதே நிலைமையில் மரணித்து நரகம் சென்று விடுவார். இன்னும் ஒருவரை பற்றி சொன்னார்கள், அவர் தீயவராக இருந்து கொண்டிருப்பார், தீமைகளை செய்து கொண்டிருப்பார். அவருக்கும் நரகத்துக்கும் இடையில ஒரு முழம் தூரம் இருக்கின்ற அந்த நேரத்தில் அவர் நல்லவராக மாறி அவர் நல்லமல் செய்து அவர் சுவர்க்கம் பிரவேசித்து விடுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால் கடைசி நேரம் எப்படி அமையப் போகின்றது என்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கின்றது. நாம் எப்பொழுதும் நமது இறுதி நேரத்தை கவனத்தில் கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும். கடைசி நேரம் நாம் நன்மை செய்தவர்களாக, அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரியவர்களாக,
அல்லாஹ்வுடைய மன்னிப்பை எதிர்பார்த்தவர்களாக கடைசி நேரத்தை நாம் நம்முடைய கடைசி நேரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் மிக முக்கியம். கடைசி நேரம் இருக்கின்றது, கடைசி நேரம், அந்த சக்கராத்துடைய நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் மனிதன் தன்னுடைய மனைவியோடு பேசுவதை விட, தன்னுடைய பெற்றோர்களோடு பேசுவதை விட, தன்னுடைய பிள்ளைகளோடு பேசுவதை விட அல்லாஹ்வோடு பேசுகின்ற நேரம் அது. அல்லாஹ்வோடு சக்கராத்திலே இருக்கின்றவன் பேசுகின்றான் என்பதை திருமறை குர்ஆன் நம்மை பார்த்து சொல்கின்றது. 23வது அத்தியாயம் அல் முஃமினூன் என்ற சூரத் 3வது அத்தியாயத்தின் 99வது 100வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத்து கால ரப்பிர்ஜிஊன். ஒருவருக்கு மரணம் நெருங்கிவிட்டால், ஒருவன் இஸ்லாத்தின்படி வாழவில்லை, அரைகுறையாக வாழ்ந்தான், முஸ்லிம் தான், ஆனால் இஸ்லாமிய வழிமுறைப்படி வாழ தவறிவிட்டால், அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு ஏற்ற அளவுக்கு வாழ தவறிவிட்டான், அப்படியான அவனுக்கு சக்கராத்துடைய நேரம் வந்த உடனே அவனுக்கு தெரிந்து விடுகின்றது, நான் மரணிக்கப் போகிறேன், இனி எனக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கை இல்லை என்பது அவனுக்கு தெரிந்து விடுகிறது. தெரிந்த உடனே அவன் அல்லாஹ்விடத்தில் அவன் உரையாடுகிறான், அல்லாஹ்வோட பேசுகிறான். ரப்பிர்ஜிஊன், எனது ரப்பே உடனே என்னை மௌத்தாக்கி விடாதே, என்னுடைய மௌத்துடைய நேரத்தை கொஞ்சம் பிற்படுத்தி வைத்து விடு. அல்லாஹ்வோட பேசுகிறான். இதற்கு அல்லாஹ் பதிலும் சொல்லுகிறான். அதுவும் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், ரப்பிர்ஜிஊன், என்னுடைய மௌத்தை பிற்படுத்தி விடு. எதற்காக? லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, எனக்கு விடுபட்டு போன அமல்களை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு தந்து விடு. விடுபட்டு போன அமல் என்றா அவருடைய மனச்சாட்சிக்கு தெரியும். அவன் தொழுகையில கவனக்குறைவாக இருந்தான், ஜமாத்து தொழுகையில கவனக்குறைவாக இருந்தான், ஹராம் ஹலாலை பேணுவதில் கவனக்குறைவாக இருந்தான். இப்படி மார்க்கத்தை பின்பற்றுவதிலே அவனிடத்தில் என்னென்ன பலகீனங்கள் எல்லாம் இருந்தனவோ அவை அனைத்தும் அவனுக்கு கண்ணுக்கு முன்னால் தெரிவது போல அந்த சக்கராத்துடைய நேரத்தை அவனுக்கு விளங்க வந்துவிடும். விளங்கி லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, எனக்கு விடுபட்டு போன சாலிஹான அமல்களை செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்துவிடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறான். 7வது அத்தியாயத்தின் 34வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லிக்குல்லி உம்மத்தின் அஜல் ஃபைதா ஜாஅ அஜலுஹும் லா யஸ்தகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். மரணம் என்ற தவணை ஒவ்வொருவருக்கும் உண்டு. அந்த நேரம் வந்துவிட்டால் ஒரு நாளிகை நேரம் அவன் முந்தவும் மாட்டான், பிந்தவும் மாட்டான். எந்த நேரத்தில், எந்த இடத்தில், எந்த அமைப்பில் அவன் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருக்கிறானோ அந்த அமைப்பில் மரணித்து விடுவான். வலையு அஹ்ரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. ஒரு மனிதனுக்கு மரணம் என்ற தவணை வந்தால் ஒரு நாளிகை நேரம் அல்லாஹ் அதை பிற்படுத்தவே மாட்டான். அந்த அடிப்படையில் அல்லாஹ்விடத்தில் என்ன சொல்கிறான், எனக்கு விடுபட்டு போன அமல்களை செய்வதற்கு ஒரு வாய்ப்பை தந்துவிடு என்று கேட்கின்ற நேரத்தில் அல்லாஹ் தஆலா அவனை பார்த்து ஒரு பதில் சொல்கிறான். இதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. நீ என்ன வார்த்தையை இப்பொழுது சொல்லி என்னிடத்திலே சந்தர்ப்பம் கேட்கின்றாரோ, வாய்ப்பை கேட்கின்றாயோ, அதே மாதிரியான இந்த கெஞ்சுதல் கதறுதல் நீ மாத்திரம் கிடையாது, உன்னை போன்ற நிலைமையில் யார் யாரெல்லாம் மரணிக்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் இப்படித்தான் என்னிடத்தில் கேட்கிறார்கள். நீ மாத்திரம் கிடையாது, இன்றைக்கு நீ ஒரு புதிய ஆள் கிடையாது இதை கேட்பதில்லை. உனக்கு முன்னால எல்லோருமே உன்னை போன்று மரணிக்கின்ற ஒவ்வொருவருமே இப்படித்தான் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். வமிம் வராஇஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபாஸூன். மறுமை நாளில் நீ எழுப்பப்படுகின்ற வரைக்கும் பர்ஸக் என்ற ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கின்றது. பர்ஸக் என்றா என்ன தெரியுமா? கபருடைய வாழ்க்கை. கபருடைய வாழ்க்கைக்கு திருமறை குர்ஆன் என்ன சொல்கிறது? பர்ஸகுடைய வாழ்க்கை. பர்ஸக் என்று சொன்னா இம்மைக்கும் மறுமைக்கும் இடைப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா அவனுக்கு சொல்லுவதாக திருமறை குர்ஆன் நமக்கு மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, சக்கராத்துடைய நேரம் இப்படி இருக்க வேண்டும் என்று யாரும் எதிர்பார்க்க கூடாது. அதற்காகத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்கிறான். உங்கள் எவருக்கும்
சக்கராத்துடைய நேரம் என்னிடத்திலே கெஞ்சுகின்ற அளவுக்கு, கதறுகின்ற அளவுக்கு, சந்தர்ப்பம் கேட்கின்ற அளவுக்கு, மரணத்தை பிற்படுத்தி ரூஹை பிற்படுத்தி வாங்குகின்ற அளவுக்கு என்னிடத்தில் நீங்கள் கேட்கின்ற அளவுக்கு உங்களுக்கு மரண வேலை இருக்கக்கூடாது என்பதை நமக்கு சொல்லுவதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை நமக்கு சொல்லுகின்றான். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன்கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. எவருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வாக இருக்கின்றதோ அவர் சுவர்க்கம் பிரவேசிப்பார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போது நமது கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வாக இருக்க வேண்டுமாயிருந்தா நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது நாம வழக்கமாக மஸ்ஜிதுக்கு வரும்போது பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக் இதை சொல்லிக்கொண்டே, அதாவது இந்த சொல்லுகின்ற பழக்கமுடையவர்கள் எப்போதும் இதை சொல்லிக்கொண்டே வருவார்கள். அதே போல வெளியிறங்குகின்ற போது பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக் இதை சொல்லிக்கொண்டுதான் பள்ளிவாசலை விட்டு வெளியிறங்குகின்றார்கள். வீட்டை விட்டு வெளியிறங்குகின்ற போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் அദിல்ல அவ் உதல்ல அவ் அظلم அவ் உظلم அவ் அஜ்ஹல அவ் யுஜ்ஹல அவ் யுஜ்ஹல அலைய என்ற இந்த வார்த்தையை, இந்த கலிமாவை சொல்லிக்கொண்டே நாம் வீட்டை விட்டு வெளியே போகின்ற இந்த பழக்கத்தை நாம் தொடர்ச்சியாக மேற்கொண்டால் நாம வீட்டை விட்டு வெளியிறங்கும் போது நம்முடைய நாவுக்கு இது உடனே வந்துவிடும். இந்த நாவுக்கு பழக்கத்தில் உடனே வந்துவிடும். அதனால நாம் எப்போதும் இந்த கலிமா நம்முடைய நாவுக்கு வர வேண்டுமாயிருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கலிமாவை மொழிகின்ற சந்தர்ப்பங்கள் ஒவ்வொன்றை நமக்கு ஏற்படுத்தி இருந்திருக்கின்றார்கள். ஒருவர் உது செய்துகின்ற நேரத்திலே, உது செய்து முடிந்த போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லுவாரானால் அவருக்காக சுவர்க்கத்தின் 8 வாசல்களும் திறக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாம் எப்போதும் உது செய்து முடிந்தவுடனே இதனை நாம் ஓதுகின்ற பழக்கமுடையவர்களாக இருந்தால் நம்முடைய நாவு எப்போதும் கலிமாவை மொழிந்து கொண்டே இருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை எப்போதும் நமது நாவு மொழிந்து கொண்டே இருக்கும். எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எந்தெந்த துஆக்களை ஓத வேண்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்களோ அவைகளை ஓதும் போது இந்த நாவு கெட்ட வார்த்தைகளை மொழிகின்ற நாவாக இருக்காது, நல்ல வார்த்தைகளை மொழிகின்ற நாவாகவே இந்த நாவு எப்போதும் இருந்து கொண்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நித்ரைக்கு செல்லும் போது குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் இந்த 3 சூறாக்களையும் ஓதி 2 கைகளிலும் ஓதி முழு உடம்பிலும் எல்லா இடங்களிலும் தடவிக்கொள்வார்கள் என்பதை நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நித்திரைக்கு செல்லும் போது என்ன ஓத வேண்டும் என்பவைகள் எல்லாம் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அவைகள் எல்லாம் ஓதிவிட்டு நாம் நித்திரைக்கு செல்லும் போது அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையிலே ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்திவிட்டு தான் நாம் நித்திரைக்கு செல்கின்றோம். அதே போல காலையிலே தூக்கத்தை விட்டு எழும்புகின்ற போது அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர் என்று சொல்லிக்கொண்டு அதற்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத் ஆல இம்ரானின் 200வது வசனத்தின் 190வது வசனத்திலிருந்து 200வது வசனம் வரைக்கும் ஓதுகின்றவர்களாக இருந்தார்கள். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்லி வக்திலாபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தில் லிஉலில் அல்பாப் அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ கூதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா என்று தொடங்கி 200வது வசனம் முடியும் வரைக்கும் ஓதிவிட்டு தான் அவர்கள் படுக்கையிலிருந்து எழும்பி
உது செய்ய போவார்கள் என்று ஆயிஷா நாயகி அறிவிக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீசுகளை புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பார்க்கின்றோம். ஒரு மோமின் காலையில் எழும்பும் போதும் அல்லாஹ்வை திக்ர் செய்தவனாக எழும்புகின்றான். இரவு நித்திரைக்கு போகும் போதும் அல்லாஹ்வை திக்ர் செய்தவனாக நித்திரைக்கு போகின்றான். பயணம் போவதற்கு வீட்டை விட்டு வெளியிறங்குகின்ற போதும் அல்லாஹ்வை நினைத்தவனாக வெளியேறுகின்றான். வாகனத்தில் ஏறும் போதும் அல்லாஹ்வை நினைத்தவனாக இருக்கின்றான். அவன் வாகனத்திலிருந்து இறங்குகின்ற போதும் அல்லாஹ்வை நினைத்தவனாக இறங்குகின்றான். இதுவரைக்கும் என்றால் ஒரு முஸ்லிம், ஒரு மோமின், அவன் தாம்பத்திய உறவு செய்யும் போது, தன்னுடைய மனைவியோடு ஹலாலான முறையிலே தாம்பத்திய உறவு செய்யும் போதும் பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, அல்லாஹ்வுடைய நாமத்தை கொண்டு இதனை ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ்வே, எங்கள் இருவரையும் ஷைத்தானை விட்டு தூரப்படுத்துவாயாக, எங்களுக்கு தரவுள்ள சந்ததியையும் ஷைத்தானை விட்டு தூரப்படுத்துவாயாக என்று எல்லா நேரங்களிலும் ஒரு மோமின் அல்லாஹ்வை நினைவுபடுத்துகின்றவனாகவே இருப்பதற்கு தன்னை பயிற்றுவித்துக் கொள்வானாக இருந்தால், தனக்கு தானே பயிற்சியை மேற்கொள்வானாயிருந்தால், அவனுடைய மரணம் இருக்கின்றது அல்லவா, சக்கராத்துடைய நேரம், அவன் கலிமா மொழிந்தவனாக கண்டிப்பாக இருப்பான். ஏன்? அவனுடைய நாவு எப்பொழுதும் அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற நாவாக இருப்பதனால சக்கராத்துடைய நேரத்திலே கலிமா மொழிகின்ற அந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா அவனுக்கு கொடுத்து விடான். அந்த நேரத்திலே லவ்லா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீபின் ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் சாலிஹீன் 63வது அத்தியாயத்தின் 9வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான். அதாவது இன்னும் கொஞ்ச நேரம் அல்லாஹ்வே சக்கராத்துடைய நேரத்திலே ஒரு அதாவது இஸ்லாத்தை ஒழுங்காக முழுமையாக செயல்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒருவன் மரணத்தை தழுவுகின்ற நேரத்திலே, சக்கராத்துடைய நேரத்திலே அல்லாஹ்வை பார்த்து சொல்கின்றான், அல்லாஹ்வே, என்னுடைய மௌத்துடைய நேரத்தை கொஞ்சம் பிற்படுத்தி வைத்து விடு, என்னிடத்தில் இருக்கின்ற எல்லா பொருள்களையும் உன்னுடைய பாதையிலே நான் தான தர்மம் செய்ய போகிறேன் என்று அவன் கேட்கின்றான். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்கின்றான், வலையு அக்கிர் அல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, எந்த ஒருவனாயிருந்தாலும் அவனுக்கென்று மரணத்துக்குரிய நேரம் வந்துவிட்டால் ஒரு பொழுதும் அது பிற்படுத்தப்பட மாட்டாது என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தின் தொடரிலே சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, நம்முடைய இறுதி நேரம் நல்லதாக அமைய வேண்டுமாயிருந்தால் நாம் கண்டிப்பாக நமது வாழ்க்கையில் முழுமையாக நாம் இஸ்லாத்தை கடைபிடித்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் 7 சாராருக்கு அல்லாஹு தஆலா நிழல் கொடுப்பான், அவனுடைய நிழலை கொடுப்பான். அந்த 7 சாராரில் ஒரு சாரார் யார் தெரியுமா? இந்த சபையில் இருக்கின்ற இளைஞர்களே, உங்களுக்குரிய ஒரு நற்செய்தி. அந்த 7 சாராரில் யார்? இளைஞர்கள். எப்படியான இளைஞர்கள்? எந்த பாவத்தையும் துணிந்து செய்யக்கூடிய அளவுக்கு தைரியம் உள்ளவர்கள் இளைஞர்கள். பெற்றோர்களுக்கு அஞ்ச மாட்டார்கள், ஆசிரியர்களுக்கு அஞ்ச மாட்டார்கள், நிர்வாகிகளுக்கு அஞ்ச மாட்டார்கள், பெரிய வயதில் மூத்தவர்களுக்கு யாருக்கும் அஞ்ச மாட்டார்கள். அவர்கள் நினைத்ததை செய்வார்கள். அதுதான் வாலிப பருவம். அப்படியான வாலிப பருவத்தில் எந்த ஒரு வாலிபன் அல்லாஹ்வை பயந்தவனாக, பாவங்கள் செய்யாமல் நன்மைகள் செய்கின்றவனாக, அல்லாஹ்வுக்கு வழிபடுகின்றவனாக ஒரு இளைஞன் இருப்பானாயிருந்தால் அந்த இளைஞனுடைய முதுமை பருவம் அதைவிட பன்மடங்கு நல்லதாக இருக்கும். அதாவது பாவம் செய்ய துணிவுள்ள இளமை பருவத்திலேயே ஒருவன் பாவம் செய்யாமல் நன்மை செய்வானாயிருந்தா அவன் திருமணம் முடித்து குடும்பமாகி பெரியவனாகி வயது வந்ததற்கு பின்னால அந்த வாலிப பருவத்தில் செய்ததை விட பல மடங்கு நன்மைகளை அதிகம் செய்வான். அப்படியான அந்த வாலிபன் மறுமை நாளையிலே எழுப்பப்பட்ட உடனே அல்லாஹு தஆலா தன்னுடைய நிழலை அந்த வாலிபனுக்கு கொடுப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதனால் நமது சக்கராத்துடைய நேரம் நல்லதாக அமைவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் செயல்படுத்துகின்ற இந்த இஸ்லாத்தை முழுமையாக சரியாக செயல்படுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும்.
அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? அவனுடைய கட்டளையை நிறைவேற்றுகின்ற மக்களாகத்தான் அல்லாஹ் தஆலா நம்மை எதிர்பார்க்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் வருகின்றார். யா ரசூலல்லாஹ், நான் செய்கின்ற செயல்பாடுகளிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான செயல்பாடு எது என்று கேட்கின்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதற்கு உரிய நேரத்தில் தொழுவது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. அதாவது தொழுகை என்பது ஒரு தொழுகை, அதாவது ஒரு மாரிபுடைய அதானிலிருந்து அதாவது 5:50 7:02 இடைப்பட்ட நேரத்தில் மாரிபுடைய நேரம், அது 5:50 அதான் சொன்ன உடனே பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாத்தோடு தொழுவதற்கின்றது. இது தொழுகையை உரிய நேரத்திலே தொழுவது. ஆனா 7:02 இடைப்பட்ட நேரத்தில் நமக்கு சௌகரியமான மாதிரி தொழுதா தொழுகை நிறைவேற்றப்படுகின்றது. ஆனால் அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரிய தொழுகை அல்லது. கடமையிலிருந்து தப்பி விடுகிறான், அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்தும் அவன் தப்பி விடுகிறான். அல்லாஹ்வுக்கு விருப்பமானதல்ல. எது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது? தொழுகையை உரிய நேரத்திலே தொழுவதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. தொழுகையை உரிய நேரத்திலே தொழுகின்ற பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்வோமாயிருந்தா அதன் ஊடாக நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? தனித்து தொழும் தொழுகையை ஜமாத்தோடு தொழுதால் 27 மடங்கு நன்மை அதிகம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போது நாம் உரிய நேரத்திலே தொழாமல் ஒரு 6:30க்கு 6:45க்கு 6:40க்கு வந்து தொழுதா நமக்கு 1 மடங்கு கிடைக்கும். ஆனா அதே தொழுகையை தியாகத்தோடு உற்சாகத்தோடு ஜமாத்தோடு வந்து தொழுதா அதை விட 27 மடங்கு அதிகம் நன்மை கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். அதனால் தொழுகையை உரிய நேரத்திலே தொழுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன? அல்லாஹ் அப்படியான தொழுகையாளியை அதிகம் விரும்புகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதனால் நமது கடைசி நேரம் நல்லதாக அமைய வேண்டுமா இருந்தால் நாம் நன்மைகளை அதிகம் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். சஹாபாக்கள் அத்தகையவர்களாகத்தான் இருந்தார்கள். சஹாபாக்கள் தொழுகைக்காக போட்டி போடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் அவர்கள் சக்கராத்துடைய வேலை நல்லதாக அமைய வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வாழ்நாளை அவர்கள் அர்ப்பணம் செய்தவர்களாக இருந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வயது 9 கூட ஆகாத நிலைமையிலே ஒரு நாள் அவர்கள் என்ன நினைக்கிறார், ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே நீண்ட நேரம் தொழுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அந்த நபி அவர்களுடைய அந்த தொழுகையை அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவதில்லை, தங்களுடைய வீட்டில் தான் தொழுவார்கள். ஐங்கால தொழுகையை ஜமாத்தோடு தொழும்போதுதான் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவார்கள். ஆனால் இந்த தஹஜ்ஜுடைய தொழுகை இருக்கின்றது, இந்த இரவு தொழுகை இருக்கின்றது, இந்த தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வீட்டில் தான் தொழுவார்கள். சஹாபாக்கள் எல்லோரும் வீட்டில் தான் தொழுவார்கள். அப்படி தொழுகின்ற அந்த தொழுகையிலே நபிகளாரோடு சேர்ந்து ஜமாத்தாக இந்த தொழுகையிலே தொழ வேண்டும் என்ற ஒரு ஆசை இந்த 9 வயது பாலகனுக்கு வருகிறது. அந்த ஆசையை அவர் நிறைவேற்றுவதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அது என்ன வாய்ப்பு தெரியுமா? நபிகளாருடைய மனைவிகளில் ஒரு மனைவி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயாருடைய சகோதரி, சாட்சி முறை. அப்போ அந்த வீட்டு முறை நபி அவர்களுக்கு எப்போது வருகிறது என்று எதிர்பார்த்திருந்தார்கள். அந்த வீட்டு முறை வந்துவிட்டது. அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகை முடித்துவிட்டு பள்ளிவாசலிலிருந்து வீட்டுக்கு சென்ற போது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபிகளாரோடு சேர்ந்து அந்த வீட்டுக்கு செல்கிறார்கள். நபி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? சாட்சி வீட்டுக்கு மகன் வருகிறார், அதான் நினைத்தார்கள். ஆனா இவர் எந்த நோக்கத்துக்காக சென்றாரோ அந்த நோக்கத்தை அவர் சொல்லவில்லை. யார சொல்லலாம், நான் உங்களோடு சேர்ந்து தொழுவதற்காகத்தான் வந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லிக் கொள்ளவில்லை. அவர் பாட்டுக்கு அவர் போனார். அவர் வீட்டுக்கு போய் சாட்சி வீட்டில் இருக்கார். சாட்சி என்ன நினைக்கிறார்?
சரி, என்னுடைய சகோதரியுடைய மகன் வந்திருக்கிறாரு சாட்சின்னு நினைக்கிறார். நபி அவர்களோடு சேர்ந்து அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நித்திரை கொண்டார்கள். நித்திரை கொண்ட போது நபி அவர்கள் வழக்கம் போல அதிகாலையிலே அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகைக்காக கியாமுல் லைலுக்காக எழுந்து விட்டார்கள். அவர்கள் எழும்பும் போதே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழும்பி விட்டார்கள். நபி அவர்கள் போய் உது செய்து கொண்டு வந்து தக்பீர் கட்டிவிட்டார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உது செய்து கொண்டு வந்து பார்த்தா நபி அவர்கள் தொழுகையை தொடங்கி விட்டார்கள். இப்பொழுது என்ன செய்கிறார்? நபிகளாருடைய இடது பக்கமாக வந்து நின்றார். ஒரு இமாமோடு ஒரு மாமும் தொழுதால் வலது பக்கம் தான் நிற்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? தொழுகையில் இருந்து கொண்டே தமது வலது கையை இப்படி எடுத்து பின்பக்கமாக கையை போட்டு அவருடைய சட்டையை பிடித்து இழுத்து வலது பக்கமாக வைத்துக் கொண்டார்கள். வைத்துக்கொண்டு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி முடித்ததுக்கு பின்னால சூரத்துல் பக்ராவை தொடங்கினார்கள். சூரத்துல் பக்ரா இப்போது 100வது வசனம் நெருங்க போகிறது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ரிவாயத்திலே அறிவிக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? நபிகளார் 100வது வசனத்தை நெருங்குகின்ற போது இப்போது சுஜூது செய்வார்கள் என்று நினைத்தேன், ஆனால் ருக்கு செய்வார்கள் நினைத்தேன், ஆனால் ருக்கு செய்யவில்லை. தொடர்ந்து ஓதினார்கள். இப்போது சூரத்துல் பக்ரா முடிய போகிறது. சூரத்துல் பக்ரா எவ்வளவு? 286 வசனம், 2.5 ஜுஸு. அப்போ முடிய போகிறது. இப்போது நபி அவர்கள் ருக்குவுக்கு செல்வார் நினைத்தேன், ஆனால் போகவில்லை. அடுத்த சூரா ஆல இம்ரானை தொடங்கினார்கள். அந்த ஆல இம்ரான் 200 வசனங்கள் கொண்டது. அந்த ஆல இம்ரான் கிட்டத்தட்ட சூரத்துல் பக்ராவும் சேர்த்து பார்த்தா 4.75 ஜுஸ், கிட்டத்தட்ட 3.75 ஜுஸு. அதையும் ஓதி முடித்தார்கள். முடித்ததுக்கு பின்னால இப்போது ஆல இம்ரான் முடிந்த ருக்குவுக்கு செல்வார்கள் நினைத்தேன், இல்லை. அதுக்கு அடுத்து மாயிதா 5வது அத்தியாயத்தை தொடங்கினார்கள். 5வது அத்தியாயம் முடிந்து விடுகின்றது. அதற்கு பின்னால் 120 வசனங்கள் கொண்ட அந்த மாயிதாவை முடித்து விட்டார்கள். இப்பொழுது அந்த நபி அவர்கள் ருக்குவுக்கு சென்றார்கள். நீண்ட ருக்கு செய்தார்கள். நீண்ட 2 சுஜூதுகள் செய்தார்கள். அதற்கு பின்னால் நிலைக்கு வந்தார்கள். நிலைக்கு வந்து சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பின்னால் 4வது அத்தியாயம் சூரத்துன் நிசாவை ஓதினார்கள். 176 வசனங்கள் கொண்டது. அதற்கு பின்னால 6வது அத்தியாயம் சூரத்துல் அன்ஆமை ஓதினார்கள். அது கிட்டத்தட்ட 160 வசனங்கள் கொண்டது. அதற்கு பின்னால சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயத்தை தொடங்கினார்கள். அது கிட்டத்தட்ட 206 வசனங்களை கொண்டது. இந்த 6 சூறாக்களுடைய ஜுஸுகளை பார்த்தா 8.25 ஜுஸு. 8.25 ஜுஸுகள் கொண்ட இந்த 6 சூரத்துகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்துகளில் தொழு இருக்கின்றார்கள். அந்த 2 ரக்காத்துகளில் தொழு முடிக்கின்ற வரைக்கும் அந்த 9 வயசு பாலகன் அவர் சடைவில்லாமல் சுறுசுறுப்பாக நபி அவர்களோடு சேர்ந்து தொழுவார்கள் என்ற இந்த வரலாற்றை நாம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பார்க்கின்றோம். இளைஞர்களே, வாலிபர்களே, 9 வயசு என்ன 4ஆம் ஆண்டு பிள்ளை. 4ஆம் ஆண்டு பிள்ளை 8.25 ஜுஸு ஓதுகின்ற வரைக்கும் அவர் பொறுமையாக இருந்து நபி அவர்களோடு தொழுது இருக்கின்றார். சஹாபாக்கள் நபி அவர்களுக்கு மிக விருப்பத்துக்குரியவர்களாக இருப்பதற்கான காரணம் இதுதான். அந்த அளவுக்கு சஹாபாக்கள் தம்மை தியாகத்தோடு அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் இங்கே விளங்குகின்றோம். ஆனால் நமது சக்கராத்து நல்லதாக அமைய வேண்டுமா இருந்தால் அதற்காக நாம் நமது வாழ்க்கையை நாம் நல்ல முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு வாழ்க்கையாக, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான இபாதத்துகள் செய்கின்ற வாழ்க்கையாக நமது வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டால் மட்டும்தான் நமது சக்கராத்து நன்றாக அமைந்துவிடும். அப்படி இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே சக்கராத்துடைய நேரத்திலே சந்தர்ப்பம் கேட்கக்கூடியவர்கள் கூட்டத்திலே நாம் ஆகிவிடக் கூடாது. அல்லாஹ்வே, என்னுடைய மௌத்தை பிற்படுத்தி வைத்து விடு, இன்னும் ஒரு அவகாசம் தந்துவிடு, நான் விடுபட்டு போன அமல்களை செய்வதற்கு ஒரு வாய்ப்பை தந்துவிடு என்று கேட்கின்ற கூட்டத்திலே நாம் ஆகாமல் இருக்க வேண்டுமா இருந்தால், சக்கராத்துடைய நேரத்திலே நாம் ஒரு நல்ல மரணத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டுமாயிருந்தால் நமது வாழ்க்கையை நாம் முழுமையாக அர்ப்பணம் செய்து வாழ வேண்டும். சகோதரர்களே,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நமக்கு முன்மாதிரியாக காட்டியிருக்கின்றார்கள். சஹாபாக்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்த காலங்களிலே வாழ்ந்த சில சமுதாயத்தவர்களை பற்றி எல்லாம் நமக்கு எடுத்துச் சொல்கின்றார்கள். அப்படியான அந்த நல்லவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைகளை எல்லாம் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துச் சொல்கின்றார்கள். அதாவது குற்றம் தப்பு தவறுகள் செய்கின்ற ஒருவன் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தால் அந்த தௌபாவை அல்லாஹ் அங்கீகரிப்பதற்கு அவன் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றான். அதனால இதுவரைக்கும் நாம் வாழ்ந்த வாழ்க்கை இருக்கின்றது. இந்த வாழ்க்கையிலே நாம் இப்பொழுது ஒரு முடிவுக்கு வர வேண்டும். என்னுடைய வயது என்ன? ஒருவர் தன்னை பற்றி சிந்திக்கிறார். எனது வயது 65, எனது வயது 70, எனது வயது 75 என்று சொன்னா அல்லாஹ்வுடைய நியதிப்படி அவருக்கு இன்னும் கூடின ஒரு 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் வாழ்க்கை இருக்கின்றது. இவ்வளவுதான் வாழ்க்கை. இந்த இடைப்பட்ட வாழ்க்கையை நாம் நல்ல முறையில் அமைத்துக் கொள்வதற்கு இப்பொழுதிருந்தே முயற்சி செய்தோம் என்று சொன்னால் நமக்கு நம்முடைய சக்கராத்துடைய நேரம் நல்லதாக அமையும் என்று நாம் நம்பிக்கை கொள்ளலாம். ஆனால் நாம் நல்லவர்களாக வாழுவதும் நாம் தீயவர்களாக வாழுவது நம்முடைய கையில் தான் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் 3வது அத்தியாயத்தின் 102வது வசனத்திலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். மூமின்களே, முஸ்லிம்களே, நீங்கள் அல்லாவை பயந்து நடக்கக்கூடியவாறு பயந்து நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் முஸ்லீம்களாக வென்றி மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து இரக்கமாக சொல்கிறான், அன்பாக சொல்கிறான். நீங்கள் மரணிக்கின்ற போது உங்களிடத்திலே ஈமான் இருக்க வேண்டும், இஸ்லாம் இருக்க வேண்டும். அந்த நிலைமையில் உங்களுக்கு மரணம் வர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து சொல்கின்றான். அதனால் நாம் முஸ்லீம்களாக மரணிப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான வழிகளை நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். அந்த அழகான வழிகாட்டலை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பதன் மூலமாக நாம் இஸ்லாத்திலே முழுமையாக நாம் வாழ முடியும். அப்படி வாழ்ந்து மரணித்தோம் என்றால் நமக்கு சுவர்க்கம் நிச்சயமாக இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் முழுமையாக பின்பற்றி நடக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் 3வது அத்தியாயத்தின் 31வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், குல் இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். நபியே, நீர் சொல்லும், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அப்பொழுது அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்பதாக சொல்லுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறார். இப்போது அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் நம்மீது அன்பு வைக்க வேண்டுமாயிருந்தால், அல்லாஹ் நம்மீது இரக்கம் காட்ட வேண்டுமாயிருந்தால் அல்லாஹ் இடுகின்ற நிபந்தனை என்ன? என்னுடைய நபியை பின்பற்றுங்கள். என்னுடைய நபியை பின்பற்றினால் நான் உங்களை நேசிப்பேன். உங்களை நேசிப்பதோடு நிறுத்திக் கொள்ள மாட்டேன், உங்களது பாவங்களை மன்னிப்பேன். எப்படி? நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாயிருந்தால் நீ எனது நபியை நீங்கள் பின்பற்றுங்கள், நான் அல்லாஹ் உங்களை நேசிப்பான், மட்டுமல்ல வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களது பாவங்களையும் மன்னிப்பான் என்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, நாம் நபிகளாரை நேசிப்பதென்று சொன்னால் நபி அவர்கள் வாழ்ந்தது போல நாம் வாழ வேண்டும். அதாவது இந்த சபையிலே இருக்கின்ற உங்கள் மீது அன்பு வைத்தவனாக நான் பேசுகிறேன். யாரையும் குறை காணுகின்ற நோக்கத்தில் நான் பேசவில்லை. உங்களில் ஒவ்வொருவர் மீதும் அன்பு வைத்தவனாக நான் பேசுகிறேன். இன்றைக்கு நாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம். நமது இளைஞர் சமுதாயம் இருக்கின்றார்களே, இந்த இளைஞர் சமுதாயத்துக்கு ஒவ்வொரு வகையான ஆசை இருக்கின்றது. அந்த ஆசை என்ன? ஒன்று, சினிமா படம் பார்க்கின்றார்களே, அப்படியானவர்களுக்கு அவர்கள் சினிமாவிலே பார்க்கின்ற அந்த கதாநாயகன் எப்படி உடுக்கிறான், எப்படி கலுசன் உடுக்கிறான், எப்படி ஷேட்டு போடுகிறான், எப்படி தலைமுடி வெட்டுகிறான், எப்படி இந்த அவனுடைய இந்த முகத்திலே இந்த தாடியை பாதிக்காகவும் பல ஒவ்வொரு டிசைன்ல வைக்கிறான், இதெல்லாத்தையும் பார்த்து அது போல வைப்பான். இவன் யாரை விரும்புகிறான்? அல்லாஹ்வுடைய ரசூலை விரும்பவில்லை.
அவன் படத்திலே உள்ள கதாநாயகனை விரும்புகிறான். அவனைப் போல உடுக்கிறான், அவனைப் போல முகத்தை வைக்கிறான், அவனைப் போல தாடி வைக்கின்றான், அவனைப் போல கலசம் இருக்கிறான், அவனைப் போல சேட்டு போடுகிறான். இவனுக்கு சொர்க்கம் கிடைக்குமா? இவன் யாரை பின்பற்றுகிறான்? இவன் பின்பற்றியது அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டிய ஒரு வாலிபன் ஒரு சினிமா நட்சத்திரத்தை, ஒரு சினிமாவுடைய கதாநாயகரை பின்பற்றுகிறான். இதே நேரத்தில் கிரிக்கெட் ரசிகர்கள் இருக்கார்கள். அந்த கிரிக்கெட் ரசிகர்கள் என்ன செய்வார்கள்? கிரிக்கெட்டிலே தனக்கு பிடித்தமானவன் எப்படி கலசம் போடுகிறான், எப்படி ஷர்ட் போடுகிறான், எப்படி டி ஷர்ட் போடுகிறான், எப்படி தாடியை வைக்கிறான், இதையெல்லாம் பார்த்து அப்படித்தான் வைப்பார்கள். இந்த நிலைமை இன்றைக்கு இளைஞர் சமுதாயத்தில் நாம் பார்க்கின்றோம். இளைஞர் சமுதாயத்தில் ஸ்போர்ட்ஸ்ல யார் கூடுதலாக ஈடுபடுகிறார்களோ, சினிமாவில் யார் கூடுதலாக ஈடுபடுகின்றார்களோ அவர்கள் இப்படியெல்லாம் செய்வதை நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது நமக்கு அல்லாஹ்வுடைய ரசூலை போல நம்மை மாற்றிக்கொள்வதற்கு ஆசை இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி தலைமுடியை வைத்திருந்தார்கள், எப்படி தாடி வைத்திருந்தார்கள், எப்படி ஆடை அணிந்தார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்த்து விளங்கி அதை படித்து அதன்படி நடப்பதற்கு நமக்கு விருப்பம் இல்லையா? இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இந்த வாலிபர்கள் எல்லாம் ஒரு கட்டு வெட்டுவாங்க, கேப் கட்டு. கேப் கட்டுன்னா என்னது? இப்படி தொப்பி போட்ட மாதிரி இருக்கும், அதுதான் கட்டு. ரவுனுக்கும் வலிச்சு நடுவுல மட்டும் முடிய வைக்கிறது, அதுக்கு சொல்றது கேப் கட்டு. இந்த கட்டை யார் படிச்சு கொடுத்தது? ரசூலுல்லாஹ் படிச்சு கொடுத்தாங்களா? அபூபக்கர் ரலியல்லாஹு படிச்சு கொடுத்தாங்களா? உமர் ரலியல்லாஹு படிச்சு கொடுத்தாங்களா? அல்லது சஹாபாக்கள் யாராவது படிச்சு கொடுத்தாங்களா? யார் படிச்சு கொடுத்தது? இந்த கட்டை படிச்சு கொடுத்தவன் எல்லாம் யூதர்களும் கிறிஸ்தவர்களும். அந்த அவர்களுடைய அந்த நடைமுறையை பார்த்து நமது இளைஞர்கள் இன்றைக்கு கட்டு வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு 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 பெண்மணி தன்னுடைய பிள்ளையை கூட்டிக் கொண்டு வர்றான். அந்த பிள்ளைக்கு நடுவுல முடிய வச்சு ரவுனுக்கும் வளைச்சிருக்குது. எப்படி வளைச்சிருக்குது? எனவே கட். ரசூல் இந்த காலத்தில் மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இந்த யூத கிறிஸ்தவர்களும் இந்த கட்வெட்டுகின்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதை பார்த்து அந்த பெண்மணியுடைய பிள்ளைக்கு கட்டு வெட்டிக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை பார்த்து சொன்னார்கள், உன்னுடைய பிள்ளைக்கு நீ முடியை வளர்ப்பதென்றால் தலை முழுவதும் முடியை வளர்ப்பாயாக, நீ முடியை வெட்டுவதென்றால் எல்லா முடிகளையும் வெட்டுவாயாக, நடுவுல முடிய வச்சு நீ வளைச்சி வெட்டுகின்ற இந்த பழக்கத்தை மேற்கொள்ளாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கின்றார்கள். இன்னைக்கு கட்டு வெட்டுவது கூடாது என்பதற்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறது, நபி அவர்கள் தடை செய்ததுக்கு ஆதாரம் இருக்கிறது. அதனால இந்த கட் வெட்டுகின்றவர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் உடனடியாக சலூனுக்கு சென்று தங்களுடைய கட்டை அவர்கள் இல்லாமாக்கி கொள்ள வேண்டும். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்த ஒன்று. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று முடி வளர்க்க வேண்டும், அவர்களை போன்று தாடி வளர்க்க வேண்டும், அவர்களை போன்று ஆடை அணிய வேண்டும். இந்த சபையில் இருக்கின்ற வயது முதிர்ந்த என்னுடைய சகோதரர்களிடத்திலே நான் அன்பாக வேண்டிக் கொள்வது என்னவென்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய தாடிகளை நீங்கள் நன்றாக பெரியதாக வளர்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடியை பற்றி சொல்லும் போது என்ன சொன்னார்கள்? உங்களுடைய முகம் நிறைய அதிகமாக தாடியை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் தாடியை எப்படி வெட்டுவார்கள் தெரியுமா? ஹஜ்ஜிக்கு அல்லது உம்ராவுக்கு செல்வார்கள் என்றால் அவர்கள் அந்த தாடியை இப்படியே பிடிப்பாங்க. பிடிச்சி இந்த கை பிடிக்கு மேலே இந்த பகுதி இருக்கின்றதை இதைத்தான் வெட்டுவார்கள். இவ்வளவுதான் வெட்டுவார்கள், அதற்கு மேல் தாடியை வெட்ட மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடியை வளர்க்குமாறு சொன்னார்களே அல்லாமல் தாடியை வெட்டுவதற்கு அவர்கள் அனுமதிக்கவில்லை. அதனால நாம தாடியை முழுமையாக முகம் நிறைய தாடியை வளர்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த சபையில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு நான் ஆர்வம் ஊட்டுகின்றேன், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது அன்பு இருந்தால் அல்லாஹ்வுடைய ரசூலை முழுமையாக பின்பற்றுங்கள், உங்களுடைய தாடிகளை நீங்கள் முழுமையாக வளர்த்துக் கொள்ளுங்கள். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதனால் நாம் சக்கராத்துடைய நேரத்திலே நமக்கு கலிமா வர வேண்டுமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையை நாம் இஸ்லாமிய மயப்படுத்தி வாழ்ந்தால் மட்டும்தான் சக்கராத்துடைய நேரத்திலே நமக்கு கலிமா வரும். எப்படி? மன்கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. நமது குடும்பத்தவர்கள், நமது ஊர் மக்கள் கபரிலே கொண்டு போய் இறக்குகின்ற இடத்திலே நபிகளாருடைய தாடி எப்படி முழுமையாக இருந்ததோ அதுபோன்று முகம் நிறைய முழுமையாக தாடி வளர்க்கப்பட்ட நிலைமையிலே நம் சில காரியங்களுக்காகவும் ஹராத்திலே அவர்கள் பயமில்லாமல் ஈடுபடுகின்றார்கள். பணம் தேவைப்படுகின்றது. பணம் தேவைப்பட்ட உடனே அந்த பணத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக ஒரு 2-3 பேரிடத்துல கடன் கேட்டு பார்க்கிறார்கள். யாரும் கடன் கொடுக்கிற மாதிரி இல்லை. அதற்கு பின்னால் என்ன செய்கிறார்கள்? ஒரு நகையை கொண்டு போய் வங்கியில ஈடு வைத்து விட்டு பணம் எடுத்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நாம யாருக்கிட்ட ஏன் கடன் கேட்க வேண்டும், ஏன் கெஞ்ச வேண்டும்? பேங்குக்கு போனா தான், இந்த நகையை கொடுத்தா தான் அவர்கள் அதை அடகு வைத்து விட்டு பணம் தந்து விடுகிறார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள். இப்போ இதற்கு என்ன செய்ய வேண்டும்? மாதா மாதம் வட்டி கொடுக்க வேண்டும். இந்த வட்டியுடைய தீர்ப்பு என்ன? அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் சூரத்துல் பக்ராவின் இறுதி பகுதியிலே சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வதரு மா பக்கிய மினர் ரிபா இன் குந்தும் முஃமினீன். நீங்கள் மோமீன்களாக இருந்தால், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக இருந்தால் நீங்கள் வட்டியை விட்டுவிடுங்கள், நீங்கள் வட்டியை முழுமையாக விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஃபஇல்லம் தஃஅலு ஃபஅذنு பிஹர்பின் மினல்லாஹி வரசூலிஹி. உங்களால் அவ்வாறு செய்ய முடியவில்லை என்றால், வட்டியை விட்டுவிட முடியவில்லை என்றால், நீங்கள் அல்லாஹ்வுடனும் அவனுடைய ரசூலுடனும் போர் புரிய வாருங்கள், யுத்தம் செய்ய வாருங்கள். யாரோட யுத்தத்துக்கு? யுத்தத்துக்கு யார் அழைக்கிறான்? அல்லாஹ் அழைக்கிறான். என்னுடனும் என்னுடைய ரசூலுடனும் போர் செய்ய வாருங்கள், யுத்தம் செய்ய வாருங்கள் என்று அல்லாஹ் அழைக்கிறான். வட்டி சாதாரணமான விஷயம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வட்டி எடுக்கின்றவன், வட்டி கொடுக்கின்றவன், சாட்சி சொல்லுகின்றவன், கணக்கு எழுதுகின்றவன், இவர்கள் எல்லோரும் குற்றத்தில் சமமானவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், நமது சமூகம் என்னவென்றால் ஆடம்பரமாக வாழ வேண்டும். அதுக்கு ஹராம் ஹலால் பார்ப்பதே கிடையாது. வாகனங்களை லீசிங் வைத்து எடுக்கிறார்கள். மோட்டார் பைக்கை லீசிங் போட்டு எடுக்கிறார்கள், கார்களை லீசிங் போட்டு எடுக்கிறார்கள், வேன்களை லீசிங் போட்டு எடுக்கிறார்கள். அதே போல அவர்கள் தொழில் செய்வதற்கு ட்ரக்குகளை லீசிங் போட்டு எடுக்கின்றார்கள். இந்த லீசிங் ஹராம், வட்டி. அவர்கள் அந்த ஃபோமிலே என்ன போடுகிறார்கள்? இந்த எடுக்கக்கூடிய அந்த பணம் இருக்கின்றதே, அந்த பணம், அந்த பணத்துக்கு கீழால மாதாந்தம் இவ்வளவு வட்டி என்று வட்டி கணக்கை போடுகிறார்கள். அதற்கு நாம ஒப்பம் போட்டு விட்டு வருகின்றோம், சைன் வச்சு விட்டு வருகின்றோம், மாதம் வட்டி கட்டுகின்றோம். இப்படியான வட்டி கெடுக்கின்றவர்களை அல்லாஹ் என்ன சொல்கிறான்? என்னுடனும் என்னுடைய ரசூலுடனும் போர் புரிய வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா போர் பிரகடனம் செய்கின்றான். இந்த பாவத்திலிருந்து முற்றாக நாம் விலகிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, ஆடம்பரமாக வாழுகின்ற வாழ்க்கை இருக்கின்றது. அந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் ஒரு 2000-3000 வருஷம் வாழ்ந்துட்டு போனாலும் கூட, ஏதோ மறுமையில போனாலும் கூட, இந்த உலகத்திலேயாவது கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்து போனவே என்றாவது நம்முடைய மனம் சொல்லும். ஆனா நம்முடைய வாழ்க்கை எப்படி? கொரோனா வந்ததுக்கு பின்னால, கொரோனாவுக்கு இன்ஜெக்ஷன் அடித்ததுக்கு பின்னால நிறைய வாலிபர்கள் 50 வயதுக்கு முன்னாலே மௌத்தாயிடுறாங்க. ஹார்ட் அட்டாக் வருகிறது, மௌத்தாகிடுறாங்க. நீங்க நிறைய பேர் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு மௌத்து நெருக்கமாக வந்து கொண்டிருக்கின்றது. நமக்கு மௌத்து எந்த நேரத்தில் எந்த அமைப்பில் வரும் என்பது நமக்கு தெரியாது. வாகனத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது மௌத்தாகின்றார்கள். அந்த அளவுக்கு மௌத்து வந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, நாம வாழுகின்ற இந்த உலக வாழ்க்கை இருக்கின்றது மிக சொற்பமான வாழ்க்கை, மிக குறுகிய வாழ்க்கை. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் 22வது அத்தியாயத்தின் 47வது வசனத்திலே சொல்கிறான், வைன்ன யௌமன் ஐந்த ரப்பிக கஅல்ஃபி சனத்தின் மிம்மா தஅதுன். உங்களது கணிப்பின்படி உள்ள 1000 வருடங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு நாளாகும். அல்லாஹ் ஒரு நாள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய அந்த ஒரு நாளுடைய காலத்தின் நீளம்
எவ்வளவு தெரியுமா? நமது 1000 வருடம். இப்போது 2025ஆம் ஆண்டில் இருக்கிறோம் அல்லவா? அல்லாஹ்வுடைய கணிப்பின்படி 2 நாள் முடிந்து விட்டது, 3வது நாள் தொடங்கி இருக்கிறது. 3வது நாள் தொடங்கி 25 வருடம் போய்கொண்டிருக்கிறது. இன்னும் 975 வருடங்கள் சென்றதற்கு பின்னால் தான் அல்லாஹ்வுடைய 3 நாள் முடிகின்றது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கணிப்பின்படி மிக குறுகிய காலம் நாம் வாழுகின்றோம். இந்த உலகத்தில் 100 வருடங்கள் இந்த ஊரில் ஒருவர் வாழ்ந்தார் சொன்னா 100 வருஷம் வாழ்ந்து விட்டு மௌத்தாகிறார். அவருக்கு என்ன, 106 வயசுல மௌத்தாயிட்டார், 103 வயசுல மௌத்தாயிட்டார், 110 வயசுல மௌத்தாயிட்டார் சொல்லி நீண்ட காலம் வாழ்ந்துட்டார் என்று சொல்லி அவரை பத்தி மக்கள் பெருமையா பேசுவாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய கணிப்பின்படி அவர் எவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கார் தெரியுமா? 3 மணி நேரம். அல்லாஹ்வுடைய கணிப்பின்படி 3 மணி நேரம் வாழ்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட குறுகிய கால வாழ்க்கையை ஹராம் ஹலால் பேணாமல் மனம் போன போக்கிலே வாழ்ந்துவிட்டு மறுமை நாளில் சென்று அல்லாஹ்விடத்தில் தப்ப முடியுமா? அபஸ வதவல்லா என்ற சூராவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌம இதின் ஷஅனு யுக்னீஹ். அல்லாஹ் தஆலா இங்கே அவனுடைய குடும்பத்தோடு சம்பந்தப்படுத்தி இந்த விஷயத்தை சொல்கிறான். மறுமை நாளில் மனிதன் வேகமாக விரண்டோடுகிறான். ஒரு மனிதன் வேகமாக விரண்டோடுகின்றான். அவனிடத்தில் உதவி கேட்பதற்காக அவனுடைய கூட பிறந்த சகோதரன் போய் கேட்கிறான், எனக்கு கொஞ்சம் உதவி செய், நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், சுவர்க்கம் போக முடியாம தடுமாறிக்கொண்டிருக்கிறேன். முடியாது முடியாது, என்னுடைய விசாரணை இன்னும் முடியவில்லை, என்னை விட்டு விடு. அதுக்கு பின்னால தாய் போகிறா. தாய் போய் மகனே எனக்கு கொஞ்சம் உதவி செய் என்று சொல்றா. அந்த நேரத்தில் என்ன சொல்வான்? தாயே, எந்த உதவியும் செய்ய முடியாது. ஏன் மகனே, உன்னை நான் பெத்து வளர்த்து ஆளாக்கி அவ்வளவெல்லாம் செய்தேனே, ஏன் எனக்கு உதவி செய்ய மாட்டாய்? தாயே, நீங்க பெத்ததுக்கும் வளர்த்ததுக்கும் படிப்பிச்சதுக்கும் எல்லாத்துக்கும் கூடி அல்லாட்ட கேளுங்க, நானா கூடி தர போறேன், நானே தர முடியாது, போங்க விரட்டிடுவான். தந்தை கேட்பார், தந்தையை விரட்டுவான். பிள்ளைகள் கேட்பார்கள், பிள்ளைகளை விரட்டிடுவான். யாருக்கும் எவரும் உதவி செய்ய முடியாத ஒரு நாள், யாரும் எவருக்கும் உதவி செய்யாத ஒரு நாளாகத்தான் அந்த நாள் இருக்கின்றது. அதனால மறுமேல போய் என்னுடைய மகன் உதவி செய்வார், என்னுடைய தந்தை உதவி செய்வார், என்னுடைய சகோதரன் உதவி செய்வான் என்றெல்லாம் எதிர்பார்த்து இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்துவிடக்கூடாது. சகோதரர்களே, ஒரு தியாகத்தை உங்களுக்கு சொல்கிறேன். தியாகம் ஒரு மோமினுடைய வாழ்க்கையிலே, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே தியாகம் தான் முக்கியம். தியாகத்தில் உயர்ந்த தியாகம் எது தெரியுமா? பாவம் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அல்லாஹ்வுக்கு பயந்து அந்த பாவத்தை செய்யாமல் விடுவதற்கின்றது, அதுதான் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய தியாகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குகைவாசிகள் 3 பேருடைய வரலாற்றை சொன்னார்கள். அந்த குகைவாசிகள் 3 பேரும் அந்த குகையிலே போய் அடைபட்ட நேரம், கடுமையான மழை வருகிறது, குகை அடிவாரத்தில் 3 பேர் போய் கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த 3 பேரும் மலையில் நனையாமல் ஒதுங்கிக் கொள்வதற்கு அந்த மலை அடிவாரத்திலே உள்ள குகைக்குள்ளே நுழைகிறார்கள். நுழைந்து கொஞ்ச நேரம் இருக்கும்போது மழை கடுமையாக பெய்து கொண்டு அந்த குகை வாசலுக்கு நேராக இருந்த பாறாங்கல் ஒன்று சரிந்து வந்து வாசலை மூடிவிட்டது. அது 3 பேரும் கையால தள்ளி அகற்றக்கூடிய ஒரு கல்லு அல்ல, அது பாறாங்கல்லு. இந்த 3 பேரில் ஒருவர் சொல்லுகிறார், இந்த நேரத்தில் அல்லாஹ் எங்களை பாதுகாத்தாலே அல்லாமல் நாங்கள் 3 பேரும் இந்த இடத்தை விட்டும் தப்பவே முடியாது. பட்டினியோடு தாகத்தோடு உள்ளே இருந்து செத்து மடிவதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதனால ஒருவர் சொல்கிறார், நாம் அல்லாஹ்வுக்கு செய்த நன்மைகள்ல மிக உயர்தரமான ஒரு நன்மையை அல்லாஹ்வுக்கு நினைவுபடுத்தி நாம் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு கேட்போம், இந்த கல்லை ஓரமாக்கி எங்களை வெளியே அனுப்புமாறு கேட்போம் என்று ஒருவர் சொன்னா, அடுத்த 2 பேருக்கும் நன்றாகப்பட்டது. சரி, கேட்போம். ஒருவர் என்ன சொல்கிறார்? யா அல்லாஹ், கையேந்து கேட்கிறார், துவா கேட்கிறார். யா அல்லாஹ்,
என்னுடைய தாயும் தந்தையும் முதியவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு நான் எப்போதும் பணிவிடை செய்வேன். நான் ஆடு மாடு மந்தைகளை மேய்த்து கொண்டு வந்ததும் பால் கறந்து முதலாவது தாய்க்கும் தந்தைக்கும் கொடுத்து அவர்கள் குடித்து முடிந்ததற்கு பின்னால் தான் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் கொடுப்பேன். ஒரு நாள் வருகின்ற போது இருட்டி விட்டது. தாயும் தந்தையும் உறங்கிவிட்டார்கள். பாலை கடந்து கொண்டு போய் பார்த்தால் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தூக்கத்தை கலைக்க விரும்பவில்லை. அவர்கள் தானாக விழிக்கின்ற வரைக்கும் நின்று கொண்டிருந்தேன். மனைவியும் பிள்ளைகளும் பசி என்று கேட்டு கதறினார்கள். அப்போது நான் கொடுக்கவில்லை. அவர்கள் தூக்கத்திலிருந்து விழித்து எழுந்ததற்கு பின்னால் அவர்களுக்கு கொடுத்தேனே. இது நான் தாயையும் தந்தையும் உச்சகட்டமாக கவனித்தேன் என்பதை நீ ஏற்றுக்கொண்டிருந்தால் எங்களை இந்த இடத்தை விட்டு விடுவித்து விடு என்ற போது கல்லு கொஞ்சம் ஓரமாகுது, காத்து வருகுது, வெளிச்சம் வருகுது. அடுத்த 2 பேருக்கு நம்பிக்கை வந்து விட்டது. இரண்டாம் அவர்கள் சொல்கிறார், யா அல்லாஹ், என்னிடத்தில் ஒரு கூலிக்காரன் வந்தான். அந்த கூலிக்காரன் வேலை செய்து விட்டு அவன் சம்பளம் வாங்காமல் போய்விட்டான். நான் பிறகு பின்னால வந்து எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லிட்டு போயிட்டான். இப்போது அந்த பணத்தை ஏன் சும்மா வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சேர் கோதுமை வாங்கி அதை நான் தூவிவிட்டேன். அது முளைத்து வந்தது, அறுவடையானது. அறுவடைக்கு பின்னால நல்ல லாபம் தந்தது. அதை விற்று ஒரு சோடி ஆடு வாங்கி போட்டேன். அது ஒரு மந்தையாக பெருகியது. அதிலிருந்து சில ஆடுகளை விற்று ஒரு சோடி மாடு வாங்கி போட்டேன். அதுவும் ஒரு மந்தையாக பெருகியது. அந்த 2 ஆடு மாடு 2 ஆளை விற்று ஒரு சோடி ஒட்டகை வாங்கி போட்டேன். அதுவும் ஒரு மந்தையாக மாறியது. இந்த 3 மந்தைகளும் இருக்கின்ற நிலைமையில ஒரு நாள் வருகிறான். நான் உன்னிடத்தில் கூலி வாங்காமல் போனேன், அதை நீ இப்போது தந்துவிடு என்று சொன்னபோது நான் அந்த 3 மந்தைகளையும் பள்ளத்தாக்கிலே இருப்பதை காட்டி இவை அனைத்தும் உன்னுடைய கூலிதான் என்று சொன்னேன். அவன் என்னை பார்த்து அத்தஸ்தஹ்ஸியுனி, என்னை நீ பரிகாசம் பண்ணுகிறாயா என்று கேட்டான். நான் இல்லை, நடந்தது இதுதான் என்று நடந்த நிகழ்ச்சி அவனுக்கு சொன்னேன். அவன் அவை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். அல்லாவே, கூலிக்காரனை நான் முறையாக கவனித்தேன் என்று நீ ஏற்றுக்கொண்டிருந்தால் எங்களை இந்த இடத்தை விட்டு பாதுகாத்து விடு என்று சொன்னபோது 2வது கட்டம் விலகுகின்றது. சகோதரர்களே, இந்த 2 பேரும் அல்லாஹ்வுக்காக செய்த நன்மையை நினைவூட்டித்தான் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள். ஆனால் 3வது நபர் இருக்கிறாரே, அவர் இந்த 2 பேரை விட வித்தியாசமான ஒரு துஆ கேட்கிறார். என்ன வித்தியாசம் தெரியுமா? இது இளைஞர்களுக்கு மிச்சம் பொருத்தமான ஒரு செய்தி. இது இந்த 3வது சம்பவம் இருக்கிறதே இளைஞர்களுக்கு மிச்சம் பொருத்தமான செய்தி. இப்படி அவர் கேட்கிறார், யா அல்லாஹ், என்னுடைய சாச்சாவின் மகள் ஒருத்தி இருந்தால், அழகானவள். அவளை நான் பாவமான வழியில் அடைவதற்கு பலமுறை முயற்சி செய்தேன். அவள் அல்லாஹ்வை பயந்தவளாக என்னிடத்தில் அவள் வரவில்லை, நெருங்கவில்லை. ஒரு சந்தர்ப்பத்தில் அவளுக்கு வறுமை வந்துவிட்டது, பணத்தேவை வந்துவிட்டது. என்னிடத்தில் உதவி கேட்டு வந்தால் அதை வாய்ப்பாக பயன்படுத்தி நீ என்னோடு இணங்கி வருகிறாயா என்று கேட்டேன். விபச்சாரத்துக்கு அழைத்தேன். அப்போது வேறு வழி இல்லாமல் வறுமையின் காரணமாக நிர்பந்தத்துக்காக அதை ஏற்றுக்கொண்டாள். இப்போது ஒரு தனிமையான இடத்திலே அவளை நான் நெருங்கி அந்த பாவத்தை செய்ய முற்பட்ட நேரத்திலே அவள் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாள், இத்தகில்லா, நீ அல்லாஹ்வை பயந்து கொள். ஒரு முத்திரையை யார் உடைக்க வேண்டுமோ அவர்தான் அதை உடைக்க வேண்டும். என்ன அர்த்தம் தெரியுமா? திருமணத்தின் மூலமாக நீ இதை செய்யலாம், திருமணம் இல்லாமல் செய்யக்கூடாது, ஹராம். இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்து கொள் என்றால் அவள் அந்த வார்த்தையை சொன்ன உடனே உன் மீது எனக்கு பயம் வந்து விட்டது. அவளை விட்டு நான் எழுந்து ஓடிவிட்டேன். ஆனால் அவளோடு அந்த காரியத்தில் ஈடுபடுவதற்கு முன்னதாக அவளுக்கு வாக்களித்த 150 தீனாரை நான் அவளுக்கு கொடுத்து விட்டேன். அதை நான் ஒரு தர்மமாக, சதகாவாக நியத்து வைத்து விட்டேன் என்று அந்த 3வது நபர் சொன்னபோது அந்த கல்லு முழுமையாக விலகியது. சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு நன்மை செய்தால் மட்டுமல்ல அன்பில்லை, பாவம் செய்யாமல் அல்லாஹ்வுக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகினாலும் அல்லாஹ் அன்புடையவன். அந்த பாறாங்கல்லு 3ஆம் அவர் கேட்ட அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆ என்ன?
உனக்கு மாறு செய்யக்கூடிய, பாவம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்த நேரத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள் என்று அந்த பெண்மணி சொன்னால், அந்த பிள்ளை சொன்னது, உன்னை பயந்தவனாக நான் அந்த இடத்தை விட்டு எழுந்து ஓடிவிட்டேன். பார்த்தீர்களா? அதனால வட்டி வாங்குகின்றவன், வட்டி வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் வருகின்ற போது பேங்குக்கு போய் பேங்க்ல ஈடு வைத்து பணம் எடுப்போம் என்று நினைக்கிறவன் உடனே அல்லாஹ்வுக்கு நான் பயப்பட வேண்டும், இது வட்டி ஹராம், இதை செய்யக்கூடாது, யா அல்லாஹ் நான் இந்த பாவத்தை நினைத்து விட்டேன், இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், எனக்கு ஹலாலான ஒரு வழியில இந்த பணம் வருவதற்கு உதவி செய் என்று துஆ கேட்பானாயிருந்தா அல்லாஹ் கண்டிப்பாக உதவி செய்வான். சகோதரர்களே, அதனால நமது நடைமுறை வாழ்க்கையில என்னென்ன பாவங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் நமக்கு வருகின்றனவோ அந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் அல்லாஹ்வுக்கு பயந்து அந்த பாவத்தை செய்யாமல் இருந்தோம் என்றால் சக்கராத்துடைய நேரம் நம்முடைய நாவுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் கண்டிப்பா வரும். லா இலாஹ இல்லல்லாஹ் சக்கராத்துடைய நேரத்தில் வருவதற்கு நம்முடைய வாழ்க்கையைத்தான் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி? நமக்கு பொருளாதாரம் தேவை, பொருளாதாரத்துக்காக விவசாயம் செய்கின்றோம், அந்த விவசாயத்தை திறம்பட செய்கிறோம், நல்ல முறையில் செய்தால் அறுவடைக்கு பின்னால நமக்கு நிறைய பொருளாதாரம் வந்து சேர்கிறது, நிறைய பணம் வந்து சேர்கிறது. ஏன்? அந்த விவசாயத்தை திறம்பட செய்ததனால்தான் நமக்கு கூடுதலாக அந்த பணம் வந்து சேர்கிறது. இதே உதாரணத்தை நாம் இப்போது எடுத்துக்கொள்வோம். வாழ்க்கையிலே சக்கராத்துடைய நேரத்திலே நம்முடைய நாவுக்கு கலிமா வர வேண்டும். அப்படி கலிமா வர வேண்டும் என்றால் அதற்கு நாம் செய்யக்கூடிய உழைப்பு என்ன? ஹலாலான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், அல்லாஹ்வுக்கு வெறுப்பான வாழ்க்கையிலிருந்து விலகி நடக்க வேண்டும். இதனுடைய அறுவடை எப்போது நடக்கிறது? சக்கராத்துடைய நேரம். சக்கராத்துடைய நேரத்திலே நடக்கின்ற அறுவடையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த கலிமாவை சொன்னவர்களாக நமக்கு மரணம் வரும். அப்படியான அந்த சந்தர்ப்பத்தை தான் நாம் எதிர்பார்த்தவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, இதுவரைக்கும் உங்களுக்கு பேசிய அவ்வளவு பேச்சுடைய சுருக்கத்தையும் ஓரிரு நிமிடங்களில் சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். என்ன? அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு வேண்டும். அதிகாலையிலே சுபகுக்கு முன்னால தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே எழுந்து அல்லாஹ்விடத்திலே தஹஜ்ஜுது தொழுது துஆ கேட்போம். சுஜூதிலே நம்முடைய தேவைகளை நம்முடைய தாய்மொழியிலே தாராளமாக கேட்க அனுமதி இருக்கின்றது. அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யன்ஸிலு ரப்புனா தபாரக வ தஆலா குல்ல லைலத்தின் இலா ஸமாஇ துன்யா. எங்களது ரப்பு ஒவ்வொரு இரவின் பிற்பகுதியிலும் முதலாவது வானத்துக்கு இறங்கி 3 அழைப்புகளை விடுக்கிறான். மையதுஊனி ஃபஅஸ்தஜீப லஹு வமன் யஸ்அலுனி ஃபஅூதியஹு வமன் யஸ்தக்பிருனி ஃபஅக்ஃபிர் லஹு. யார் என்னை அழைக்கிறாரோ அவருக்கு பதிலளிக்கிறேன், யார் என்னிடத்தில் கேட்கிறாரோ அவருக்கு கொடுக்கிறேன், யார் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறாரோ அவரை நான் மன்னிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்திலே கேட்பதை தருவதாக அல்லாஹ் சொல்லுகிறான். பாவ மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் எல்லோரும் எழுந்து விட வேண்டும். இன்றைக்கு கிரவுண்டுக்கு போனா, காலையில் 8 மணிக்கு போனா பின்னேரம் 4 மணி வரைக்கும் கிரவுண்ட்ல விளையாடுகிறார்களா இல்லையா? அந்த உற்சாகம் ஏன்? தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே ஒரு 3/4 மணி நேரம், அரை மணி நேரம் தொழுவதற்காக தியாகத்தோடு எழும்புவதற்கு இந்த வாலிபர்களால் ஏன் முடிவதில்லை? அதே போல கிரவுண்டுக்கு வர சொல்லி பிராக்டிஸ் பண்ண சொல்லி கோச்சர் சொல்றார். அவர் அழைக்கிற நேரத்தில் போகிறோம், இல்லைன்றால் அவருக்கு கோபம் வரும், 4 பேருக்கு முன்னாடி திட்டிடுவார், ஏசிடுவார். ஆனால் ரப்புல் ஆலமீன் அழைக்கிறான், ஹய்யா அலஸ் ஸலா, ஹய்யா அலஸ் ஸலா, ஹய்யா அலல் ஃபலா, ஹய்யா அலல் ஃபலா. ரப்புல் ஆலமீனுடைய அழைப்பு. அந்த அழைப்புக்காக அந்த கிரவுண்டில் இருக்கிற கோச்சரை விட இந்த அல்லாஹ் பெரியவனா இல்லையா? அவனுடைய அழைப்பு பெரியதா இல்லையா? ஐங்கால தொழுகைக்கும் ஜமாத்து தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். பருளான தொழுகையுடைய முன்பின் சுன்னத்துகளை தவறாமல் தொழ வேண்டும். அதனால கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா?
மறுமை நாளையில் அல்லாஹு தஆலா சுவர்க்கவாசிகளுக்கு சுவர்க்கத்துக்கு எல்லாத்தையும் அனுப்பி முடிச்சதுக்கு பின்னால இந்த முன்பின் சுன்னத்தை தொழுதானே அவனை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீ பரலான தொழுகையுடைய முன்பின் சுன்னத்தை தொழுதாய் அல்லவா, அதற்காக உனக்கு பிரத்யேகமான விசேஷமான ஒரு மாளிகை அல்லாஹ் கொடுத்துடுறான். அப்படிப்பட்ட பாக்கியம் இந்த சுன்னத்து தொழுகையில் இருக்கின்றது. இப்படி அல்லாஹு தஆலா நமக்கு நன்மைகளை அதிகமாக அள்ளித் தருவதற்கு அவன் தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். அப்படியான அந்த மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கின்ற போது அதிகமான நன்மைகளோடு அல்லாஹ்வை சந்தித்து அதே நிலைமையில் சுவர்க்கம் செல்வதற்கு நாம் எல்லோரும் ஆசை உண்டா இல்லையா, ஆர்வம் உண்டா இல்லையா, அந்த முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டுமா இல்லையா? சகோதரர்களே, இறுதியாக சொல்லுகின்றேன், தாடிகளை நன்றாக நீளமாக வளர்த்துக் கொள்ளுங்கள், ஆடைகளை நபிகளார் விரும்புகின்றவாறு அணிந்து கொள்ளுங்கள், ஐங்கால தொழுகைகளையும் உரிய நேரத்திலே தொழுது கொள்ளுங்கள், சக்கராத்துடைய நேரத்திலே கலிமா மொழிந்தவர்களாக மரணத்தை தழுவ வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருந்தால் இங்கு சொல்லப்பட்டவைகளை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் அவனுடைய நெருக்கத்தையும் பெற்றுக்கொள்ள முன்வருமாறு உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.